everyone, welcome back to my daily video. Every day we learn, grow and take one small step forward. Let's get started. வணக்கம். சில சமயம் அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னு இருக்கீங்களா? ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கும், ஆனா ஒண்ணு கூட ஆரம்பிக்க முடியாம ஒரு ஃபீலிங். அந்த முடக்கத்துல இருந்து வெளியே வந்து ஒரு தெளிவான பிளானோட எப்படி முதல் அடி எடுத்து வைக்கிறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு சில சூப்பரான டூல்ஸ் பத்தி பேசுவோம். கடைசியா அது எல்லாம் வச்சு ஒரு நிஜமான இலக்க எப்படி அடையிறதுன்னு ஒரு தெளிவான வழியை பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, விஷயத்துக்கும் வருவோம். இந்த தேர்வு செய்வதில் ஏற்படும் முடக்கம் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். அதாவது ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்ம முன்னாடி இருக்கும்போது எதுவுமே பண்ண தோணாம அப்படியே நின்னுற அந்த ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும், இல்ல ஒரு புது ஷாம்பு வாங்கணும். சிம்பிளான விஷயம்தான். ஆனா நூத்துக்கணக்கான ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது எது பெஸ்ட்னு தெரியாம தலை சுத்தி போயிருக்கா? நீங்க மட்டும் தனியா இல்ல, இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான். இதுக்கு பேர் தான் பகுப்பாய்வு முடக்கம், அதாவது அனாலிசிஸ் பாராலிசிஸ். இது சும்மா ஒரு முடிவெடுக்க தயங்குறது மட்டும் கிடையாது. இது ஒரு விதமான ஓவர் திங்கிங். நம்ம மூளை அளவுக்கு அதிகமா யோசிச்சு கடைசியில நம்மளால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நம்மள ஃப்ரீஸ் பண்ணிடும். இதோட அறிகுறிகள் என்னென்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தகவல் தேடலாம், இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போறது. தப்பான முடிவை எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு விதமான பயம். இதனால மனசளவுல ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணும். கடைசியில எந்த வேலையும் நடக்காம டெட்லைனையும் மிஸ் பண்ணிடுவோம். இப்போ இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடே இருக்கு. ஒரு பக்கம் நம்ம இப்படி முடங்கி போய் நிக்கிறோம், ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மூளை இயல்பாவே சும்மா இருக்கிறத விரும்பாதான், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைக்குமா. அது ஏன் அப்படி? உளவியல்ல இத செயல் சார்பு, அதாவது ஆக்ஷன் பயாஸ்னு சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, சும்மா இருக்கிறது ஒரு தப்பான விஷயம். அதனால ஏதாவது செஞ்சிடணும்னு நம்ம மனசு நம்மள தூண்டும். அதுக்கு லாஜிக்கே இல்லைனாலும் பரவாயில்ல. இதுக்கு நேர் எதிரானது தான் விடுபடல் சார்பு, அதாவது ஒமிஷன் பயாஸ். இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இந்த ஃபுட்பால் கோல்கீப்பர் விஷயம். பெனால்டிக்கு கடிக்கும்போது பந்து நேரா வரதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட 90% கோல்கீப்பர்கள் ஏதாவது ஒரு பக்கம் டைவ் அடிச்சிடுவாங்களாம். ஏன்னா சும்மா நிக்கிறத விட டைவ் அடிச்சு முயற்சி பண்றது பாக்குறவங்களுக்கு ஒரு செயலை செஞ்ச மாதிரி தெரியும். அந்த அங்கீகாரத்துக்காக நம்ம மூளை சில சமயம் தப்பான முடிவை கூட எடுக்கும். சரி, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த முடக்கத்திலிருந்தும் இந்த தேவையில்லாத செயல் சார்புல இருந்தும் வெளியே வர்றதுக்கு நம்மகிட்ட என்னென்ன கருவிகள் இருக்கு? வாங்க சில பிராக்டிக்கலான விஷயங்களை பார்க்கலாம். இதுல முதல் கருவி மெல் ராபின்ஸ் சொல்ற 5 வினாடி விதி. இது ரொம்ப சிம்பிளான ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். நம்ம தயக்கத்தை ஜெயிக்க இது ரொம்பவே உதவும். அது எப்படின்னு பார்க்கலாம். காலையில அலாரம் அடிச்சதும் எழுதிருக்கணுமா, இல்ல ஒரு முக்கியமான வேலையா ஆரம்பிக்கணுமா? அந்த நேரத்துல மனசுக்குள்ள 5, 4, 3, 2, 1ன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 சொன்னதும் உடனே எந்திரிச்சு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். உங்க மூளை ஓவரா யோசிச்சு உங்களை தடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செயல்ல இறங்கிடுவீங்க. அடுத்ததா வழக்கங்களை உருவாக்குறது. இங்க சொல்ற மாதிரி ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன் கூட அந்த நாள் முழுக்க உங்களை ஒரு பாசிட்டிவ் மோட்ல வைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் உங்க மூளைக்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்ம சும்மா இல்ல அப்படிங்கிற ஒரு சிக்னலை அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ தியரி எல்லாம் போதும். இந்த கருவிகளை வச்சு ஒரு நிஜமான பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலான்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா எதை பத்தி வீடியோ போடுறதுன்னு தெரியாம அதே பகுப்பாய்வு முடக்கத்துல மாட்டிக்கிருவோம். வாங்க அந்த பிரச்சனைக்கு இப்போ ஒரு தீர்வு காணலாம். பாருங்க, ஒரு நீஷ் கண்டுபிடிக்கிறதுங்கிற பெரிய வேலைய இந்த 6 சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சுட்டோம். முதல்ல உங்களுக்கு நிஜமாவே எதுல ஆர்வம் இருக்கு, உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. அப்புறம் அந்த 2ஐயும் பொருத்தி பாருங்க. இதுல எதுக்கு மக்கள் மத்தியில தேவை இருக்குன்னு சின்னதா ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. கடைசியா ஒன்ன செலக்ட் பண்ணி அதுல உறுதியா இருங்க. அவ்வளவுதான். சூப்பர்! இப்போ உங்க சேனலுக்கான ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? ஆக்ஷன் தான். அதாவது உங்களோட முதல் வீடியோவை உருவாக்கணும். ஆனா என்ன மாதிரி வீடியோ பண்றது? இங்க பாருங்க, புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஈஸியா பண்ணக்கூடிய சில வீடியோ ஐடியாஸ் இருக்கு. ஹவு டு வீடியோஸ் எப்பவுமே ஹிட் ஆகும். இல்ல உங்க ஒரு நாள் எப்படி இருக்குன்னு காட்டலாம். இல்ல ஏதாவது ஒரு பொருளை பத்தி நேர்மையான ரிவ்யூ கொடுக்கலாம். இதுல ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுத்து ஆரம்பிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. நீங்களா உண்மையா இருக்கிறது தான் இப்போதைய ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது. சின்ன சின்ன தவறுகள், குளறுபடிகள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும், ஒரு கனெக்ட் உருவாகும். சரி, இப்போ உங்க பயணத்துல முதல் மைல்கல்ல செட் பண்ணலாம். அதுதான்
உங்களோட முதல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். இது சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட். இதை எப்படி அடையறதுன்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற டிப்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நல்ல பளிச்சுன்னு இருக்கிற தம்ப்நெயில்ஸ், தேடினா கிடைக்கிற மாதிரி டைட்டில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல உங்க வீடியோவோட கடைசியில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தயங்காம கேளுங்க. நீங்க கேட்கலனா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பாத்தீங்களா நம்ம எங்க ஆரம்பிச்சோம், இப்ப எங்க வந்து நிக்கிறோம்னு? ஒரு முடங்கிய நிலையிலிருந்தே இப்போ உங்க கையில கருவிகளும் இருக்கு, ஒரு தெளிவான செயல் திட்டமும் இருக்கு. இப்போ அந்த 5 வினாடி விதியை பயன்படுத்துற நேரம் வந்தாச்சு. யோசிக்காதீங்க, அடுத்த 5 செகண்டுக்குள்ள உங்க முதல் படியை எடுத்து வைங்க. அது என்னவா இருக்க போகுது? Thanks for watching today's video. Remember, progress comes from showing up daily. See you in the next interesting video. Don't forget to like and subscribe.